standard. We are going to say Independence Day points. The name of our country is India. It is in the continent of Asia. Our national flag has 3 colors. Saffron color represents sacrifice, white color represents peace, green color denotes prosperity. The blue wheel indicates progress. There are 24 spokes in the wheel. Our national flower is lotus. Our national animal is tiger. Our national bird is peacock. The wheel is also known as Ashoka Chakra. There are 4 lions in our emblem. We hoist the flag on Independence Day and Republic Day. Jana Gana is our national anthem. Jai Hind. காந்தி தாத்தாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் காசுல கூட 10 ரூபாய் நோட்ல இருப்பாரு. சின்ன பொங்க வச்சுட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டே இருப்பாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காந்தி தாத்தாவை. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. குழந்தை கூட ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நன்றி வணக்கம். மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் நம் சுதந்திரம் கிடைக்கவில்லை. சத்தத்தாலும் தாகத்தாலும் நம் சுதந்திரம் கிடைத்தது. சாக போகிறோம் என்னும் தெரிந்தும் நெஞ்சை நிமித்தி காட்டிய பல வீரர்கள் காந்திஜி, நேதாஜி, ராஜாஜி இப்போல் பல வீரர்கள் நம் சுதந்திரத்துக்காக போராடினார்கள். இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள். நாம் பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். அனைவருக்கும் 75வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஜெய் ஹிந்த். வணக்கம். காய்ச்சி தொண்டை தின பற்றி சொல்ல போகிறேன். இந்தி தின்னத்தை 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் கொண்டாடுகிறோம். நம் நாட்டை தீபக பரும்பு பாரதி திட்டத்தை அழைப்பார்கள். நம் நாட்டை பத்துமிக்க நாடாக திகழ்கிறது. நான் 75ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை பற்றி பேச வந்துள்ளேன். அற்புத சிலைகளாய் நின்று கொண்டிருக்கும் என் போன்ற மாணவ செல்வங்களை எல்லாம் கல்வி எனும் மொழி கொண்டு அறிவு சிற்பங்களாக செதுக்கி கொண்டிருக்கும் என் ஆசிரியர் பெருமான்களிடம் 75ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவில் நம் இந்திய தேசத்தையே வருடி கொண்டிருக்கும் இந்த மூவண்ண கொடியை பற்றி கவி பாட வந்துள்ளேன். குழந்தைகள் கையில் சூழும் கொடி இது அகிலத்தின் அற்புத கொடி. 130 கோடி மக்களின் உரிமை கொடி. அதுவே நம் பாரத திருநாட்டின் தேசிய கொடி. தியாகிகள் நரம்பில் நெய்த கொடி இது. தீக்கிரையானோர் செய்த கொடி. பூமி பந்தில் தேடுங்கள் எந்த புள்ளியிலும் இல்லாத புரட்சி கொடி. இங்கிலாந்தின் அரண்மனைக்கும் இது இடுப்பு வலிக்க வைத்த கொடி. சும்மா கையில் கிடைத்ததில்லை, உயிர் சுட்டு தந்ததில் சுழலும் கொடி. உலகின் ஈர சரித்திரங்கள் உறக்கச் சொல்லும் கூற்றுப்படி உதிரம் வாழ்க்கை இரண்டாலும் உருவம் கொண்டது இந்த கொடி. எல்லை கோடுகள் நகரா வண்ணம் ஏவுகணையில் ஏறும் கொடி. இந்திய மூளைகள் ஏற்பாட்டால் செயற்கை கோளில் சீரும் கொடி. கோடான கோடி மக்கள் பிடிக்கும் கொடி. கோட்டைகள் தலையில் நிற்கும் கொடி. தியாகிகள் தியாகத்தில் நெய்த கொடி. தீக்கிரையானோர் செய்த கொடி. எல்லை தோறும் காவல் கொடி. சமாதானம் என்றைக்கும் விரும்பும் கொடி. இங்கிருந்தே இங்கிலாந்தை மிரட்டிய கொடி. எவருக்கும் அஞ்சாமல் பறக்கும் கொடி. எதிரிக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கும் கொடி. அகிம்சை என்றால் காந்திஜி தெரியும் கொடி. ஆயுதம் எடுப்போர்க்கு கலாம் கையசைக்கும் கொடி. சதிகாரர்களை உடனே அழிக்கும் கொடி. வண்ணங்கள் 3 கலந்த கொடி. எண்ணங்கள் ஒன்றாய் இணைந்த கொடி. அதுவே நம் தேசிய மூவண்ண கொடி என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த். Today I am going to say about Independence Day. Independence Day celebrated on 15th August of every year. It is the national festival of India. On this day, Prime Minister hoists the national flag on the post. We should remember our great leaders
of sugar. So we should respect our national flag. Jai Hind. Vande Mataram. Thank you. சுதந்திர தின வாழ்த்துக்கள். நம்ம தாய்நாடான இந்தியாவின் 75வது சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடுகிறோம். நன்றி. இந்தியா நாட்டில் விடுதலை போராட்ட வீரர்கள், உங்களுக்கு தானே முதல் வீர வணக்கம். காந்தி போன்ற தலைவர்களாம் நம் நாடு சுதந்திரம் அடைந்தது. நன்றி. என் பார்வையில் இன்றைய சூழலில் நாம் சுதந்திர காற்றை முழுமையாக சுவாசிக்க முட்டுக்கட்டையாக இருப்பது பாலியல் வன்கொடுமை. நம் தேசத்தந்தை காந்தியடிகளின் கூற்று, ஒரு பெண் நள்ளிரவில் அணிகலன்களுடன் தனியாக வீதியில் நடந்து சென்றால் அதுவே சுதந்திரம். ஆனால் இன்றைய சூழலில் ஒரு பெண் வீதியில் கற்புடன் தனியாக நடந்து சென்றால் அதுவே முழுமையான சுதந்திரம். ஆகவே இந்நன்னாளில் பாலியல் வன்கொடுமையை தடுப்பதற்கு கடுமையான தண்டனையும் மக்களிடையே போதிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்று அரசாங்கத்திடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். கதி வெடித்த பிழம்புழ கடல் விரித்த சூடாச்ச நதி வரும் முன் மலர் தரும் முன் நலன் கொடிந்த தமிழனிங்கே மதுரை பெருவல்லியின் பாண்டியக்கை பார்த்தவழி அன்னை அருந்தமிழி அறமகளே, என் தாய் உன்னை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். அனைவருக்கும் என் இனிய வணக்கம். சும்மா வந்து விடலை சுதந்திரம் நமது பாரதியின் தந்தை மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் நமது நாடு விடுதலை பெற அகிம்சை வழியில் போராடினர். பல முறை சிறை சென்றார். நமது நாட்டின் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் நமது நாடு விடுதலை பெற சிறையில் செக்கெடுத்தார். இரும்பு தலைவன் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வெள்ளையினே வெளியேறு என்ற முழக்கத்தை ஆங்கிலேயருக்கு எதிராக முழங்கி போராடி சிறை சென்றார். வீரபாண்டிய கட்டபொம்மன் முதலில் வீர முழக்கம் செய்து போர் செய்து நாடு விடுதலை பெற தூக்கு கயிறை முத்தமிட்டார். நமது மூவண்ண கொடியை காக்க தனது இன்னுரை ஈத்தார் கொடி காத்தல் குமரன். மகாகவி தனது பாட்டுக்கலையை தோட்டாக்கலையாக பயன்படுத்தினார். ராஜாஜி, கர்ம வீரர் காமராஜர் போன்ற தலைவர்கள் அவர்கள் போராடி பெற்று தந்த சுதந்திரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். மன நல்லிணக்கம் வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். ஆங்கிலேயர் ஆதிக்கத்திலிருந்து விடப்பட்டது. அடிமை விலங்கு ஒழிக்கப்பட்டது. அமரர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் கனவு கண்ட நமது நாடு வல்லரசாக மாற வேண்டும் என கூறி, வாருங்கள் என உங்களை எடுத்து எங்கள் வாழும் எங்கள் வரும் மங்காத தமிழங்கே சங்கே விழுங்கின வணக்கம் கூறி விடைபெற்றேன். நன்றி, வணக்கம். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். இந்திரா காந்தி first woman prime minister of India. India's Iron Lady is Indira Gandhi. She born on 19 November 1917 in Allahabad. She is daughter of Pandit Jawaharlal Nehru and Kamala Nehru. Thank you. 75ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை பற்றி பேச வந்துள்ளேன். அடிமை தலை அருந்த தினம், ஆங்கிலேயர் ஆட்சி முடிந்த தினம், இந்தியா விடுதலை அடைந்த தினம், ஈடில்லா தியாகம் பலித்த தினம், உலகம் அகிம்சை வியந்த தினம், ஊரெங்கும் மகிழ்வு வழிந்த தினம், எத்திற்கும் ஆனந்தம் நிறைந்த தினம், ஏற்றத்தின் முதல் படி அமைந்த தினம், ஐயமின்றி சரித்திரம் படைத்த தினம், ஒற்றுமையின் வலிமை உணர்ந்த தினம், ஓங்கு புகழ் பாரதம் நிமிர்ந்த தினம், அவ்வை வழி நாடாய் மிளிர்ந்த தினம், இஃது இந்தியாவின் இனிய சுதந்திர தினம். Independence Day in India occurs on August 15 of every year. It celebrates the date in 1947 when the Indian Independence Act came into effect, which established India and Pakistan as separate countries no longer under British imperialist rule. In Pakistan, Independence Day are celebrated in August 14. In this Independence Day, we celebrate as 76th Independence Day. Thank you. என் பெயர் வீரமங்கை வேலு நாச்சியார். நான் ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து சேதுபதி முத்தம்ம நாச்சியாருக்கு ஒரே மகளாய் பிறந்தேன். நான் இளம் வயதிலேயே குதிரையேற்றல், வாழ்வீச்சு, களரி உள்ளிட்ட போர் கலைகளை கற்றிருந்தேன். நான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து விடுதலைக்காக போராடிய முதல் பெண்மணி நான் தான் வீரமங்கை வேலு நாச்சியார். வெள்ளையர்களிடமிருந்து சிவகங்கை மீட்டெடுத்தது நான் தான். சிவகங்கை ஆண்ட பெண்மணியும் நான் தான் வீரமங்கை வீரவேல் வெற்றி. நேதாஜி என்று இந்திய மக்களால் அன்போடு அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸ் ஒரு மாபெரும் இந்திய தேசிய போராட்ட தலைவர். சும்மாவை கிடைத்தது சுதந்திரம்,
உடலை தரையாக்கி உதிரத்தை நீராக்கி வீரத்தை மொழியாக்கி கட்டி எழுப்பப்பட்ட சுதந்திரத்தின் கோபுரம் எங்கள் உயிரிலும் மேலான பாரத திருநாடு. உடலை தரையாக்கி உதிரத்தை நீராக்கி வீரத்தை மொழியாக்கி உயிரை சூடாக்கி கட்டி எழுப்பப்பட்ட சுதந்திரத்தின் கோபுரம் எங்கள் உயிரினும் மேலான பாரத திருநாடு. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. I wish you all very happy Independence Day. Today is 15th August, celebrating Independence Day. மகாத்மா காந்தி எனக்கு பிடித்த சுதந்திர போராட்ட வீரர். மகாத்மா காந்தி என்று அன்புடன் அழைக்கப்படும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராகவும் இந்திய சுதந்திரத்துக்காகவும் அரும்பாடுபட்டவர். சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனை வெளியேறு என பல போராட்டங்களை அறவில் நடத்தினவர். அகிம்சை என்னும் மாபெரும் மந்திரத்தை உலகத்திற்கு வித்திட்ட உன்னத மனிதர். தன் வாழ்நாள் முழுவதையும் பாரத நாட்டிற்காகவே அர்ப்பணித்தார். அவர் பிறந்த நாள் அன்று அக்டோபர் 2ஆம் தேதி உலகம் முழுவதும் காந்தி ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது. நாம் இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தில் அவரை நினைவு கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திரம் அன்று. சுதந்திரம் என்பது நம் நாட்டு மக்களுக்கு தேவையான உணவு, கல்வி, பாதுகாப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை நம் மக்களுக்கு நாமே ஏற்படுத்தி கொடுப்பதாகும். இத்தகைய சுதந்திரத்தை நம் முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள். இத்தகைய சுதந்திரத்தை பேணி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது நமது கடமையாகும். அனைவருக்கும் வணக்கம். மகாத்மா காந்தி எனக்கு பிடித்த சுதந்திர போராட்ட வீரர். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே உலகு. இந்தியா தனது விடுதலையை 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் பெற்றது. We are celebrating Independence Day as the national festival of India. The day marks the anniversary of national independence from the British Empire on 15th August 1947. It is the most auspicious day of the Indian citizens because India becomes independent after lots of hardships and sacrifice of the brave Indian freedom fighters. From the day 15th August become a very important day in the history. We celebrate Independence Day on the vast scale in our country. Also, every government buildings are decorated with tricolor lights just like the national flag. Happy Independence Day. விடுதலை விடுதலை விடுதலை. எது விடுதலை? நம் வாழ்க்கையில் நாம் முடிவு செய்வது விடுதலை. உரிமைக்கு குரல் கொடுத்து போராடுவது விடுதலை. உரிமையை நின்று பேசுவது விடுதலை. அந்நியரிடத்தில் பறி போனது விடுதலை. அகிம்சை மொழி நின்று அது மீட்டு எடுத்தது விடுதலை. நன்றி. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆவார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் டெல்லியில் உள்ள கோட்டையில் கொடியேற்றுவார். இந்திய தேசிய கொடியினை சுதந்திர தினத்தன்று நாம் அணிகிறோம். நாடு கடந்து வந்த வெள்ளையனை வந்தே மாதரம் என்று கூறி வென்ற தினம் சுதந்திர தினமாகும். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மதிப்பிற்குரிய ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் எனது இனிய 75ஆம் ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தாய்நாடான இந்தியா 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து விடுதலை அடைந்தது. குழந்தைகள் கையில் சுழலும் கொடி இது அகிலத்தின் அற்புத கொடி. 130 கோடி மக்களின் உரிமை கொடி. அதுவே பாரத திருநாட்டின் தேசிய கொடி. தியாகிகள் நரம்பில் நெய்த கொடி இது. தீக்கிரையானோர் செய்த கொடி. இங்கிலாந்தின் அரண்மனைக்கும் இது இடுப்பு வலிக்க வைத்த கொடி.
பூமி பந்தில் தேடுங்கள் எந்த புள்ளிலும் இல்லாத புரட்சி கொடி. சும்மா கையில் கிடைத்ததில்லை, உயிர் சுட்டு தந்ததில் சுழலும் கொடி. உலகின் ஈர சரித்திரங்கள் உறக்கச் சொல்லும் கூற்றுப்படி உதிரம் வாழ்க்கை இரண்டாலும் உருவம் கொண்டது இந்த கொடி. எல்லை கோடுகள் நகரா வண்ணம் ஏவுகணையில் ஏறும் கொடி. இந்திய மூளைகள் ஏற்பாட்டால் செயற்கை கோளில் சீரும் கொடி. கோடான கோடி மக்கள் பிடிக்கும் கொடி, கோட்டைகள் தலையில் நிற்கும் கொடி. தியாகிகள் தியாகத்தில் நெய்த கொடி, பாரத தாயாடையாய் அணிந்த கொடி. பரங்கியனை விடாமல் விரட்டிய கொடி, இங்கிருந்தே இங்கிலாந்தை மிரட்டிய கொடி. எவருக்கும் அஞ்சாமல் பறக்கும் கொடி, எல்லைகள் தோறும் காவல் கொடி. சமாதானம் என்றைக்கும் விரும்பும் கொடி, எதிரிக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கும் கொடி. அகிம்சை என்றால் காந்திஜி தெரியும் கொடி. ஆயுதம் எடுப்போர்க்கு கலாம் கை அசைக்கும் கொடி. சதிகாரர்களை உடனே அழிக்கும் கொடி. வண்ணங்கள் 3 கலந்த கொடி, எண்ணங்கள் ஒன்றாய் இணைந்த கொடி. அதுவே நம் தேசிய மூவண்ண கொடி என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த். Wish you all a very happy Independence Day. Jai Hind. पंजा पसींदे गुजरात मराठा द्राविड उक्कल पंगा पिंडल मार्शल यमुना गंगा उच्छल चलकित रंगा तवजु नामे चाए तवजे कारवा जनगण जनगण मंगल जनगण मंगल नायक जय भारत भाग्य